بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينته لنسفعا بالناصية ناصية كاذبة خاطئة فليدع ناديه سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب. عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இந்த வாரத்தில் உங்கள்கிட்ட சொல்லலாம் என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரங்கள். நாங்கள் செய்கின்ற பிரார்த்தனைகள் இந்த நேரத்திலே கேட்டால் கூடுதலாக அங்கீகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நேரங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு தலைப்பை தான் நான் இன்று தெரிவு செய்திருக்கிறேன். சகோதரர்களே, முதலாக துஆவை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த துஆவை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பலவிதமான வணக்க வழிபாடுகள், பலவிதமான இபாதத்துக்கள், நாங்கள் அந்த அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம், அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம், அவனைத்தான் நாங்கள் வணங்குகிறோம், அவனை வணங்குகின்ற தன்மையும் அடிமைத்தனமும் எங்களது உள்ளத்திலே இருக்கிறது என்ற அந்த வெளிப்பாடுகளுக்காக பலவிதமான வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா எங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறார். அந்த கடமைகளில் ஒரு மிகப்பெரிய கடமைதான் இந்த துஆ பிரார்த்தனை என்பது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பதுதான், அதாவது வணக்கம் என்பதே பிரார்த்தனை செய்வதுதான், பிரார்த்தனை தான் வணக்கம் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பிரார்த்தனை செய்வதுதான் வணக்கமே என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த துஆ என்பது மிக முக்கியமான இடத்தை இந்த வணக்க வழிபாடுகளிலே பிடித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கிறான், அவனுக்கு அடிமையாக இருக்கிறான், அவன் சொல்கின்ற எல்லாவற்றையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறான் என்பதற்குரிய ஒரு வெளிப்பாடு. அல்லாஹ்வுக்கு பணிந்திருக்கிறான், அவனுக்கு அச்சப்பட்டிருக்கிறான், அவன் நாடாமல் எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையில் இருக்கிறான் என்பதற்கான அடையாளமே இந்த துஆ தான், இந்த பிரார்த்தனை தான். ஒரு முஸ்லிம் துஆ கேட்காமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை பொறுத்தவரைக்கும் இபாதத்துக்கள் அவனிடத்திலே கிடையாது, அவனிடத்திலே அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்ற தன்மை கிடையாது. உதாரணமாக, நாங்கள் ஒரு கிழமை 2 கிழமையாக எந்த துஆ பிரார்த்தனையும் செய்யவில்லை என்று எங்கள் மனது சொல்லும் என்று சொன்னால், நீங்கள் உங்களை அசை போட்டு பார்ப்பீர்கள் என்றால் தொழுகையில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்காது, கூடுதலாக பாவம் செய்து கொண்டிருப்பீர்கள், குர்ஆன் ஓதுவது கிடையாது. இப்படியான பலகீனங்களையும் நீங்கள் அதோடு சேர்த்து காண்பீர்கள். யார் கூடுதலாக பிரார்த்தனைகள் ஈடுபடுகிறாரோ அவரிடத்திலே வணக்க வழிபாடுகளும் கூடுதலாக இருக்கும். இதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை செய்வதுதான் வணக்கம் அப்படி என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கூட திருமறையிலே உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை நீங்கள் பிரார்த்தியுங்கள் உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று உம்மிடத்திலே என்னை பற்றி அவர்கள் கேட்டால் அவர்களிடத்திலே சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அருகிலே தான் இருக்கிறேன், இதிலே துஆ கேட்பவருடைய துஆவை கேட்டுக் கொண்டிருக்கிறேன், அவருக்கு பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பிரார்த்தனையை பற்றி நபியர்களுக்கு சொல்லுகின்றார். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்குமாறு குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே வலியுறுத்துகிறார். அப்படி என்றால் பிரார்த்தனை என்பது மார்க்கத்திலே ஒரு மிக முக்கியமான இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பிரார்த்தனையை 2 விதமாக நாங்கள் வகுத்து நோக்கலாம். ஒன்று,
அதாவது அச்சத்திற்காக அல்லாமல், பயத்திற்காக அல்லாமல் கேட்க வேண்டும் என்ற கடமைப்பாட்டுக்காக கேட்பது. இன்னொன்று, கேட்டே ஆக வேண்டும் என்ற சூழலுக்குள் உள்ளாகி பிரார்த்தனை செய்வது. அதாவது உதாரணமாக ஒருவர் வியாபாரம் செய்வதற்காக ஒரு ஏற்பாடுகளை செய்து வருகிறார். அவருக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுகிறது. 10 லட்சம் ரூபாய் உடனடியாக கிடைத்து விட்டது. எங்கே பிசினஸ் செய்ய வேண்டுமோ அந்த இடமும் கிடைத்து விட்டது. அதற்குரிய நம்பிக்கையானவர்களும் வாய்த்து விட்டார்கள். பிசினஸும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் இந்த பிசினஸ் நல்ல முறையில் போய்கொண்டும் இருக்கிறது. இப்பொழுது இவர் துவா கேட்பார், யா அல்லாஹ், இது நஷ்டங்கள் ஏற்படாமல் நல்ல முறையிலே இந்த நல்ல முறையிலே இந்த வியாபாரம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பார். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ஈமான் உள்ளவன், ஒரு மார்க்கப்பட்டுள்ளவன், ஒரு தக்குவா உள்ளவருடைய துவா நிச்சயமாக ஒரு உருக்கமாக இருக்கும். ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த நேரத்திலே துவா கேட்பது ஒரு சாதைய துவா கேட்டுக்கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், இந்த பிசினஸ் தொடர்ந்து நன்றாக போக வேண்டும், முடிச்சுட்டு போக என்றால் ஆபத்து எதுவும் கிடையாது. கண் முன்னால் எந்த ஆபத்தும் கிடையாது, பிசினஸ்ல நஷ்டம் வந்தது கிடையாது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதனால் சாதாரணமாக துவாவை அலட்சியப்படுத்தி விட்டு போவார்கள். ஆனால் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டு உருகி பிரார்த்திக்கின்ற நேரம் எது தெரியுமா? மனிதர்களுடைய உதவியால் இந்த பிரயோஜனம் எதுவும் கிடையாது, மனிதர்களுடைய உதவியால் எனக்கு எந்த பிரயோஜனம் இதில் கிடையாது, ஏதோ வேறொரு உதவி எனக்கு தேவை என்கின்ற ஒரு சூழல் வரும். உதாரணமாக குழந்தை நோய்வாய்ப்பட்டு விட்டது, பல வைத்தியர்களை எல்லாம் சந்தித்து வந்து விட்டோம், எந்த குணமும் இல்லை என்கின்ற பொழுது துவாக்கள் என்ன செய்யும்? மனிதனிடத்தை இயல்பாகவே பிறக்கும். கூடுதலாக கையேந்துவார்கள், எழும்பாத நேரங்களில் எல்லாம் எழும்புவார்கள், அழுவார்கள், தர்மம் செய்வார்கள், நேர்ச்சை செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் அழுது பிரார்த்திப்பார்கள். ஏன்? இந்த நேரத்தில் அவனுக்கு அவன் உள்ளமே சொல்லுகிறது, இது ஒரு வேறொரு நாட்டம் ஒன்று இருந்தால் மாத்திரம்தான் என்னிடத்தில் இந்த துவா கபூலாகும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இந்த மக்கத்து முஸ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வை இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடலிலே பிரயாணம் செய்து அப்படியே காற்றலைகள் கட்டும் வேகமாக அடித்து அலைகள் மோதி வெள்ளப்பெருளையும் போல் வந்தால் உடனடியாக அல்லாஹ்வை தாவுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்பி அல்லாஹ்விடத்திலேயே பிரார்த்திப்பார்கள், இக்லாசுடன் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். பிரார்த்தித்து விட்டு அப்படியே கடலோரத்துக்கு கொண்டு வந்து விட்டால் மறுபடியும் இணை வைக்க ஆரம்பிக்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறார். அப்படி என்றால் மனிதனுடைய சிந்தனை பாங்கு, சிந்தனை ஓட்டம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆபத்தான சூழல்கள், இக்கட்டான சூழல்கள் மாட்டிப்படுகின்ற பொழுது வேற எந்த மனிதனுடைய உதவியும் இதில் சரிவராது என்கின்ற நிலைமை வருகின்ற பொழுது அல்லாஹ்வை நாடுகிறான். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் இபாதத்துடைய இன்பத்தை காண வேண்டும் என்றால் அன் தஅபுதல்லாஹ பிஷித்தத்தி வர்ரஹா, கஷ்டத்திலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், செழிப்பிலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், வணங்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த துவாவை பொறுத்தவரைக்கும் நாங்கள் எந்த நேரமும், நபி அவர்கள் ஒரு செருப்பு வாள் அருந்தால் கூட அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். ஆனா நாங்கள் எப்படி துவா கேட்போம்? எதில் எங்களுக்கு முடியாத, உதாரணமாக ஒரு 5 லட்சம் இருக்கிறது, வேன் வாங்க வேண்டும், 10 லட்சம் தேவை என்றால் துவா கேட்போம், ஒரு 5 லட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் செருப்பு வாள் இருந்தால், ஒரு ஏதாவது ஒன்று காணாமல் போனால், அல்லது சாதாரண ஆடை கிழிந்து விட்டால் இதை தைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பது கிடையாது. ஏன்? ஏழும் என்பதனால். எது நடுத்தரமாக இருக்கிறதோ அதைத்தான் பிரார்த்தனை செய்வது. இதுவரைக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது யாரும் யா அல்லாஹ் எனக்கு ஒரு விமானத்தை தா என்று பிரார்த்திப்பதில்லை. ஏன் காரணம்? எங்களால் முடியாத அனைத்தும் அல்லாஹ் எங்களுக்கு தரமாட்டான் என்னுடைய சிந்தனை எங்களிடத்தில் இருக்கிறது. விமானத்தை உதாரணத்துக்கு சொன்னேன், பல விஷயங்களிலே எங்களுக்கு அந்த சிந்தனை இருக்கிறது. யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு விமானத்தை தாண்டி கேட்பது கிடையாது, நாங்கள் சம்பாதித்து எங்கே விமானம் வாங்க போகிறோம் என்கின்ற சிந்தனை இருப்பதனால் அந்த பிரார்த்தனை செய்வதில்லை. அதே போன்று எதெல்லாம் கையால் செய்துவிட முடியுமோ, செருப்பை தைத்துக் கொள்ள முடியும், ஆடையை தைத்துக் கொள்ள முடியும், இது மாதிரி விஷயங்களையும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது கிடையாது. எதை பிரார்த்திப்பது? கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்க வேண்டும், கிடைக்க வாய்ப்பும் இருக்க வேண்டும், அந்த மாதிரி உள்ள ஒரு சப்ஜெக்டை தான் நாங்கள் என்ன செய்வோம்? பிரார்த்திப்போம். ஆனால் நபியவர்கள் செருப்பின் வார் அருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். அதே நேரத்தில் யா அல்லாஹ் எனக்கு ஒரு மாளிகை தா என்று சொல்லியும் நபியர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். தொழில், நபியுடைய தொழில் அந்த மாளிகை தருவதற்கு போதுமானதல்ல, அப்படியும் நபியர்கள் கேட்டிருக்கிறார்கள், செருப்பு வார் அருந்தையும் கேட்டிருக்கிறார்கள். காரணம், என்னால் எதுவும் ஆகாது என்ற நம்பிக்கையுடன் அவர் பிரார்த்திக்கிறார். என்னால் எதுவும் ஆக போவதில்லை, அல்லாஹ் தஆலாவால் தான் எல்லாம் ஆகிறது என்பதனால் அந்த துவா வருகிறது. மாற்றமாக இந்த சடத்துவத்தில் நம்பிக்கை வைத்துக் கொண்டு ஏதோ தப்பி போய்விடுமோ என்ற பயத்தின் காரணமாக பிரார்த்தித்தால் துவாக்கள் இந்த அமைப்பில் தான் அமையும். எனவே சகோதரர்களே, முதலாக எங்களது துவாக்கள் அதிகமாக அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு இப்படியான ஒரு அமைப்புகள் காரணம். துவாக்களிலே இஹ்லாஸ் கிடையாது, துவாக்களிலே உயிரோட்டம் இல்லை, தொழுகைக்கு வந்தால் துவா கேட்பது வளமை என்பதற்காக துவா கேட்டு விட்டு போவது,
இப்படி ஒரு காரணத்தை நாங்கள் வைத்திருப்பதன் காரணமாகத்தான் துவாக்கள் எங்களிடத்திலிருந்து அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அத்தோடு இந்த துவாக்கள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமான ஒழுங்குகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறீர்கள், சத்தமிட்டு நீங்கள் பிரார்த்திக்க வேண்டாம். ஏனென்றால் செவிடனை நீங்கள் அழைக்கவில்லை. அமைதியாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பணிவாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தித்தால் ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, உறுதியாக கேளுங்கள். விரும்பினாத்தா இல்லாட்டி உற்று என்று என்ன செய்வானா, நீங்கள் துவா கேட்க வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ்வை நிர்பந்திப்பதற்கு உலகத்தில் யாரும் கிடையாது. தா என்று கேளுங்கள். விரும்பினால் தா, விரும்பாவிட்டால் தராமரி என்று நீங்கள் கேட்க வேண்டாம். தா என்று சொல்லி உறுதிப்படுத்தி என்ன செய்யுங்கள், கேளுங்கள். இப்படி சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா என்னை அறிந்திருக்கிறான் தானே, அல்லாஹ் தஆலா என்னை அறிந்திருக்கிறான் தானே, எனவே துவா கேட்க தேவையில்லை, எனக்கு என்னது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு மௌதுவான ஒரு ஹதீஸ் கூட இருக்கிறது. நபியர்கள் சொன்னார்களாம், அதாவது ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி, அல்லாஹ் தஆலா என்னை அறிந்திருப்பது எனது துஆவுக்கு போதுமானது. அல்லாஹ் தஆலா என்னை அறிந்திருப்பது எனது துஆவுக்கு போதுமானதுன்னு ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியும் கூட வந்திருக்கிறது. அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை விட்டுவிட்டு அடிக்கடி துஆ கேட்கின்ற பழக்கம், அதனுடைய ஒழுங்குகள், அதை கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வை முதலிலே புகழ்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அதன் பின்னால் துஆ கேட்பது, இது போன்ற முறைகளை எல்லாம் நபியவர்கள் ஏராளமாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு எந்த நேரத்தில் தேவை வருகிறதோ உடனடியாக அந்த இடத்திலே கேட்டுவிட வேண்டும். இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வோம் என்று வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்பொழுது எங்களுக்கு தேவை வருகிறதா, அந்த இடத்திலே கேட்க வேண்டும். பள்ளிக்கு போய் தான் கேட்க வேண்டும், உது எடுத்து விட்டு தான் கேட்க வேண்டும், இந்த மாதிரி எல்லாம் நிபந்தனை கிடையாது. எங்களுக்கு ஒரு இடத்துல தேவை வருகிறது, யா அல்லாஹ் எனக்கு தாண்டி என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். நபியர்கள் கூட சொல்லுகிறார்கள், ஒருவர் பிரயாணியாக இருக்கிறார், முடிகள் எல்லாம் அப்படியே கலைந்த வண்ணம், உடம்பெல்லாம் அசுத்தப்பட்ட வண்ணம், அல்லாஹ்விடத்திலே கையை ஏந்தி கேட்கிறார்கள். யமுத்தி யதைஹி ஸமா யா ரப், இறைவனே என்று சொல்லி பிரார்த்திக்கிறார். அவருடைய துஆ அங்கீகரிக்காமல் இருப்பதற்கு காரணம் ஆடை அசுத்தமாக இருந்ததல்ல, முடி பரட்டையாக இருந்ததல்ல, வீதியிலே வைத்து கேட்டதல்ல. என்ன காரணம்? உது இல்லாமல் இருந்ததல்ல, அவருடைய சாப்பாடு ஹராமாக இருக்கிறது, சம்பாத்தியம் ஹராமாக இருக்கிறது, ஆடை ஹராமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே சகோதரர்களே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். துஆக்களுக்கென எங்களுக்கு சில ஒழுங்குகள் தரப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல நாங்கள் அந்த துஆவை கேட்க வேண்டும். அதே நேரத்தில் நன்றாக அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் அந்த துஆக்களை கேட்பதன் மூலம் அல்லாஹ் தஆலா கூடுதலாக என்னை நெருங்கி இருக்கின்ற நேரம், நாம் அல்லாஹ்வை நெருங்கி இருக்கின்ற நேரத்தை விட அல்லாஹ் எங்களை நெருங்கி இருக்கின்ற நேரம் இருக்கிறதே, அந்த நேரத்திலே நாங்கள் கேட்கக்கூடிய துஆ, நெருக்கம் என்று சொன்னால் இரக்கத்தால், கூடுதலான இரக்கத்தால், கூடுதலான கருணையால், கூடுதலான அன்பால் அல்லாஹ் தஆலா அடியார்களை பார்க்கின்ற நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே நாங்கள் கேட்கின்ற துஆ நாங்கள் நெருங்கி இருக்கின்ற நேரத்தை விட மிகவும் ஏற்கத்தக்கது என்ற பல ஹதீஸ்களை நபிகள் சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு இறையச்சம் கூடுதலாக இருக்கும், கூடுதலாக தொழுவோம், அந்த நேரத்திலே கேட்போம். ஆனால் அல்லாஹ்வுக்கென சில நெருக்கமான நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரத்திலே கேட்பது எங்களது தேவை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். அந்த அடிப்படையிலே ஹதீஸ்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ஒரு சில இடங்களை, அதாவது ஒட்டுமொத்தமாக வடித்து தேடி எடுத்தால் குறிப்பிட்ட இந்த இடங்கள் தான் ஹதீஸ்களில் எங்களால் காண முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இந்த ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆக்கள் என சொல்லி நபர்களை வைத்தும் சொல்லி இருக்கிறார்கள், நேரத்தை வைத்தும் சொல்லி இருக்கிறார்கள். அநியாயக்காரனுடைய துஆ ஒரு நபரை வைத்து சொல்வது, அதே நேரத்திலே ஒருவர் பக்கத்தில் இருந்திருப்பார், அவர் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்க மாட்டார், அவர் துஆ அந்த இடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. நபரை வைத்து சொல்லி இருக்கிறார்கள். சில விஷயங்களை இடங்களை வைத்து சொல்லி இருக்கிறார்கள். இந்த நேரத்தை வைத்து, இந்த நேரத்திலே கேட்டால் அங்கீகரிக்கப்படும் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். இப்படி அதே போன்று இந்த துஆக்களை கேட்டுவிட்டு இந்த திக்ரை செய்துவிட்டு நீங்கள் துஆ கேட்டால் அது அங்கீகரிக்கப்படும், உங்களுக்கு இது கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த இடத்திலே நான் உங்களிடத்திலே சொல்ல போவது நபர்களை வைத்தும் நேரங்களை வைத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை தான். இப்போ முதலாக ஒரு நபியுடைய பிரார்த்தனை, ஒரு நபி கேட்கின்ற பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு பொதுவான எந்த உத்தரவாதத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. மாற்றமாக ஒரு நபிக்கென சில துஆக்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். நீ உனக்கு 2 முறை உனக்கு சந்தர்ப்பம் தருகிறேன், ஒரு முறை சந்தர்ப்பம் தருகிறேன், இந்த நேரத்தில் நீ கேட்கின்ற துஆ, அந்த துஆவை நீ கேட்டால் எந்த விஷயத்தை கேட்டாலும்
அது அங்கீகரிக்கப்படும் என சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். சஹீஹுல் புகாரியிலே 5829 5830 இந்த இலக்கத்திலே பதியப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இன்ன லிகுல்லி நபியின் தஅவத்தன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துஆ இருக்கிறது, கேட்டால் உடனடியாக அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு துஆ இருக்கிறது. அதை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். எனக்காக அந்த துஆவை நான் பயன்படுத்தவில்லை, நாளை மறுமையிலே எனது உம்மத்திற்காக அந்த துஆவை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், அதை நான் பிரார்த்திக்காமல் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனை இருக்கிறது. நான் என்ன செய்திருக்கிறேன், அந்த துஆவை வைத்திருக்கிறேன், நாளை மறுமையிலே எனது உம்மத்திற்காக கேட்பதற்காக அந்த துஆவை வைத்திருக்கிறேன். அதனால் தான் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே நெருங்கி கேட்பதற்கு அஞ்சுகின்ற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் அந்த துஆவை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், யா முஹம்மத் இர்ஃபா ராஸக் சல் துக்தா, முஹம்மத் உன் தலை உயர்த்து, நீ எதை கேட்டால் உனக்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனது உம்மத்திற்காக நான் அதை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று நபியர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு நபி கேட்கின்ற துஆ அங்கீகரிக்கப்படும், அவருக்கு ஒரு துஆ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுமையிலே கேட்பதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் எங்களுக்கு தெரிய வருகிறது. அடுத்ததாக இரவு நேரத்திலே கேட்கப்படுகின்ற துஆ. இரவு நேரத்திலே கேட்கப்படுகின்ற துஆவிலே குறிப்பாக இரவை மூன்றாக பிரித்து, இரவு நேரத்தை மூன்றாக பிரித்து கடைசி நேரம் இருக்கிறது 2 மணிக்கு பின்னால் உள்ள நேரம், இந்த நேரத்திலே கேட்கப்படுகின்ற துஆக்கள் கூடுதலாக அங்கீகரிக்கப்படும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். 5846 6940 இந்த இலக்கங்களிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. எப்படி? யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா இல ஸமாஇ துன்யா ஃபீ குல்லி லைலத்தின், அதாவது ஒவ்வொரு இரவிலும் இறைவன் என்ன செய்வான், இந்த கடைசி இரவுடைய பகுதி மூன்றாக பிரித்து கடைசி பகுதி எஞ்சியிருக்கின்ற நேரத்திலே இந்த முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறார். இறங்கி வந்து ஃபயகூல் சொல்லுகிறான், மையதுஊனி ஃபஅஸ்தஜிபு லஹு, யார் என்னிடத்திலே பிரார்த்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், நான் அவருக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன், அவர் துஆவை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதே போன்று மையஸ்அலுனி, யாருக்கா தேவைகள் இருக்கிறதா, அப்படி தேவை இருந்தால் என்னிடத்திலே கேளுங்கள், ஃபஊதிஹி, நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். மையஸ்தக்ஃபிர்னி, என்னிடத்திலே யாராவது பாவ மன்னிப்பு தேடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா, ஃபஅக்ஃபிர் லஹு, நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று துஆக்களில் அங்கீகரிக்கப்படும் நேரங்களிலே இப்படி அல்லாஹ் தஆலா சொல்வதாக வேற எந்த நேரமும் கிடையாது. இந்த இரவு நேரத்தை தவிர இந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் தஆலா இறங்கி வந்து முதல் வானத்திலே வைத்து இப்படியான வார்த்தைகளை சொல்லுகிறார். கேட்பவர்கள் யார் கொடுக்க தயாராக இருக்கிறேன், துஆ கேட்பவர்கள் யார் கொடுக்க ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யார் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நாம் அந்த நேரத்திலே கேட்கக்கூடிய துஆவும் அல்லாஹ்விடத்திலே ஏனைய நேரங்களை விட அங்கீகரிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலிருந்து சுட்டிக்காட்டுவது எங்களுக்கு தெரிய வருகிறது. அதுபோன்று தஷஹுதிலே நாங்கள் கேட்கின்ற துஆ, தொழுகையிலே அத்தஹியாத்திலே கேட்கின்ற துஆ. தஷஹுத் என்று சொல்வது முதலாவது தஷஹுதையும் தான், கடைசியாவது தஷஹுதையும் தான். நாங்கள் கடைசியாவது தஷஹுதை மாத்திரம் தான் துஆக்கு வைத்திருக்கிறோம். அத்தஹியாத்னு சொல்லுவோம். நாங்கள் இருக்கிற நடு இருப்பும் தான் கடைசி இருப்பும் தான். இந்த 2 இருப்பிலும் துஆக்கள் கேட்டால் அங்கீகரிக்கப்படும். நம்முடைய அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அதெல்லாம் முடித்துவிட்டு ஆரம்பத்திலே சொல்லுகின்ற அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத் அதெல்லாம் முடித்துவிட்டு கேட்கின்ற துஆக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அந்த நேரத்தில் நீங்கள் கூடுதலாக துஆ கேளுங்கள், அங்கீகரிக்கப்படும் என்ற வார்த்தை வரவில்லை. ஹதீஸ்களில் அந்த நேரத்தில் நீங்கள் கேளுங்கள் அங்கீகரிக்கப்படும் என்று வரவில்லை. ஆனால் கூடுதலாக துஆ கேளுங்கள் என்பதிலிருந்து அந்த நேரத்தில் கேட்கின்ற துஆ அங்கீகரிக்கப்படும் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அந்த நேரத்திலே இவைகளை எல்லாம் சொல்லிவிட்டு சும்ம யத்தஹய்யரு மினஸ் ஸனாஇ மா ஷாஅ, அல்லாஹ்வை உங்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் புகழ முடியுமோ அப்படியெல்லாம் புகழுங்கள். இப்படி என அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸை நாங்கள் புகாரியிலே காணுகிறோம். இந்த விளையும் சொல்லிவிட்டு அத்தஹியாத்தை சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஸலவாத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ்வை உங்களுக்கு எப்படி எல்லாம் புகழ முடியுமோ சும்ம யத்தஹய்யரு மினஸ் ஸனாஇ மா ஷாஅ, எப்படி எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் புகழ முடியும் அந்த புகழ்ச்சியெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று நபியர்கள் சொல்லுகிறார்கள். இது புகாரியிலே 5853வது இலக்கத்திலே பதியப்பட்டிருக்கிறது. இதே ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 609வது இலக்கத்திலே எப்படி வருகிறது என்றால், சும்மல் யத்தஹய்யர் பஅது மினல் மஸ்அலத்தி மா ஷாஅ அவ் அஹப்ப, தனக்கு என்னென்ன துஆக்கள் விருப்பமோ தனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகளை அவன் தேர்ந்தெடுத்து கேட்கட்டும். இப்படி நபியர்கள் சொல்லுகிறார்கள். தேர்ந்தெடுத்து தனக்கு என்னென்ன தேவை இருக்கிறது,
தனக்கு என்னென்ன விருப்பங்கள் இருக்கிறது அவைகளை அவர் கேட்கட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே முஸ்லிமிலே அதே இலக்கத்திலே சும்மைய தஹய்யர் பஅது மினத் துஆ, துஆக்களிலே என்னென்ன அவனுக்கு தேவை இருக்கிறதோ அவைகளை தேர்ந்தெடுத்து கேட்கட்டும். இப்படி புகழ்ச்சியிலே விரும்பியதை தேடி புகழட்டும், தேவைகளிலே விருப்பங்களிலே என்னென்ன இருக்கிறதோ அவைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும், துஆக்களிலே உனக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அவைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து என்ன செய்யட்டும், அவர் கேட்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை இந்த முஸ்லிமிலும் புகாரிலும் வரக்கூடிய ஹதீஸ் வந்து காண முடிகிறது. அப்படி என்ற நாங்களா சுன்னத்து தொழுவோம், பரல தொழுகையிலும் கேட்கலாம், எந்த அளவுக்கு நேரம் கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு கேட்கலாம். பெரும்பாலும் சுன்னத்து தொழுகையில் தான் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். தொழுகின்ற நேரத்திலே இன்னக்க ஹமீதுன் மஜீத் வரைக்கும் நாங்கள் அதை ஓதிவிட்டு எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ இந்த உலக விஷயங்களிலே, மார்க்க விஷயங்களிலே, மறுமை விஷயங்களிலே என்னென்ன தேவைகள் எங்களுக்கு இருக்கிறதோ இவைகள் அனைத்தையும் எங்களால் கேட்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த தொழுகை என்பது அல்லாஹ்வை புகழ்வதும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதும் தான். இதிலே மக்களுடைய பேச்சுக்கள் கூடாது, வேறு பேச்சுக்கள் பேசக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் சொல்ல வேண்டியதுகள் எல்லாம் திக்ர்களும் குர்ஆன் வசனங்களும் தஸ்பீகளும் தான். ஆனால் இந்த இடத்தில் மாத்திரம், இந்த அத்தஹியாத்திலே இருக்கின்ற இடத்திலும் பின்னல் வரும் சுஜூதுடைய இடத்திலும் மாத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனுமதியை கொடுக்கிறார்கள். என்னது, உனக்கு என்ன தேவை இருக்கிறதோ, உனக்கு என்ன வேண்டுகோள்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் கேட்டுக்கொள் என்று சொல்கிறார்கள். ஒரு அரபு தெரிந்தவர் அரபியிலே கேட்பார், தமிழ் தெரிந்தவர் தமிழிலே கேட்பார், சிங்களம் தெரிந்தவர் சிங்களத்திலே கேட்பார், ஆங்கிலம் தெரிந்தவர் ஆங்கிலத்திலே கேட்பார். ஏன்னா தனக்குரிய தேவையை அரபு படித்துத்தான் கேட்க வேண்டும் சொல்ல முடியாது. தனக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ, தனக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கிறதோ இவைகள் அனைத்தையும் அந்த அத்தஹியாத்திர இடத்திலே ஒரு மனிதர் தான் விரும்பிய மொழியிலே, தனக்கு இயன்ற மொழியிலே, எந்த மொழியிலே தனது தேவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நல்ல முறையிலே முன்வைக்க முடியுமோ அந்த மொழியை தேர்ந்தெடுத்து என்ன செய்யலாம், அவர் அந்த துஆக்களை செய்து கொள்ளலாம், அந்த பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இதிலே பர்லு தொழுகை என்றோ சுன்னத்து தொழுகை என்ற வித்தியாசம் கிடையாது. பர்லு தொழுகையில் நீங்கள் அரபால் கேளுங்கள், தமிழ் தொழுகையில் அதாவது இந்த சுன்னத்து தொழுகையிலே தமிழால் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் வித்தியாசம் கிடையாது. பர்லு தொழுகையிலும் தான் சுன்னத்து தொழுகையிலும் தான் நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், சாதாரண பேச்சுக்கு நாங்கள் பேசக்கூடாது. நபியர்கள் எப்படி தொலை சொல்லி கட்டு தந்திருக்கிறார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும். அதுல இந்த குறிப்பிட்ட இடத்திலே மாத்திரம் விரும்பிய துஆக்களை என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ளலாம் என்று அனுமதி தந்திருப்பதனால் அது எப்படி சஹாபாக்கள் விளங்கி இருப்பார்கள்? விரும்பிய துஆக்களை நீங்கள் கேளுங்கள் என்றால் எப்படி விளங்கி இருப்பார்கள்? தனக்கு ஒரு திருமண தேவை இருக்கிறது, தனது குழந்தை வந்து நன்றாக படிக்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறது, இதற்கெல்லாம் நாங்கள் தான் கேட்க வேண்டும். எனவே ஒருவர் அந்த தொழுகையை பயன்படுத்தி தனக்கு எந்த மொழியிலே கேட்க முடியுமோ அந்த மொழியிலே அந்த இடத்திலே துஆ கேட்பதில் எந்த தவறும் கிடையாது. அந்த நேரத்தில் கேட்கின்ற துஆக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிப்பது போன்ற வார்த்தைகளை சொல்லி இருப்பதனால் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து கூடுதலான துஆக்களை நாங்கள் கேட்கின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துஆக்களிலே நேரங்களிலே ஜும்மா தினத்திலே கேட்கப்படுகின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜும்மா தினம் என்றால் பொதுவாக அல்ல, ஜும்மா தினத்திலே ஒரு நேரம் இருப்பதாக சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 883வது இலக்கத்திலே 5921வது இலக்கத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஜும்மா தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது, லா யுவாஃபிகுஹா முஸ்லிமுன் வ ஹுவ காயிமுன் யுஸல்லி யஸ்அலுல்லாஹ கைரன் இல்லா அஅதாஹு வ கால பியதி குல்னா யுகல்லிலுஹா வ யுஸஹிருஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஜும்மா தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே ஒருவர் தொழுது கொண்டு அந்த நேரத்தை அடைந்தால், தொழுத நிலையிலே அந்த நேரத்தை அடைந்தால் என்ன அவருக்கு தேவை இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை கொடுப்பான், என்னதை அவருக்கு இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அதை கொடுப்பான் என்று சொல்லி சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய இந்த 2 இலக்கத்திலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை கொஞ்ச நேரம் என சுட்டி காட்டுகிறார்கள். கொஞ்ச நேரம், மிக கொஞ்ச சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், சொன்னதை பார்க்கின்ற பொழுது அது ஒரு மிகச்சிறிய நேரம், ஒரு 10 அது நம்ம விளங்குறனா ஒரு 10-15 நிமிஷம் மாதிரி, அப்படி ஒரு கொஞ்ச நேரம் என்பது போன்று நபியர்கள் சுருக்கி காட்டினார்கள். இந்த ஜும்மா தினத்தில ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் தொழுத நிலையில அந்த நேரத்தை அடைஞ்சா அந்த துஆ என்ன செய்யப்படும், உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என்று நபியர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தை நபியர்கள் சுருக்கி காட்டுறாங்க. இப்ப தொழுத நிலையில் அந்த அடைகிறேன்னு சொன்னா ஜும்மா தினம் உள்ள தொழுதுட்டீங்களா, காலையில எழும்பி சுப தொழுது முடிஞ்சதிலிருந்து தொழுதுட்டு இருந்தா வீட்டு வேலையில செஞ்ச மாதிரி போகாது. அப்ப நம்ம எப்படி விளங்கணும்னா, ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் உதுவெடுத்து பள்ளியில இருந்து கொண்டு தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அவன் தொழுகையிலே இருக்கிறான். தொழுகை எதிர்பார்க்கும் நேரம் எல்லாம், உதுவு எடுத்துக்கொண்டு பள்ளியில இருந்து கொண்டு தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரம் எல்லாம் அவர் தொழுது கொண்டிருக்கிறார்
என்று தொழுதக்கூடிய மலக்குமார்கள் பதிவார்கள் என்று நபியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அந்த துவாவை நாங்கள் கேட்கக்கூடிய ஆசை இருந்தால் நாங்கள் உதவு எடுத்துக்கொண்டு பள்ளியிலே வந்து இருந்து அந்த துவா பிரார்த்தனை எங்களால் என்ன செய்யலாம், செய்து கொண்டிருக்க முடியும். ஏதாவது ஒரு நேரத்தில் காலையில வரலாம், பகல்ல வரலாம், அந்தியில வர நேரம் தெரியாது நம்மளுக்கு. ஆனா கேட்டு வந்தோம்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த துவா அங்கீகரிப்பான். அந்த துவா அங்கீகரிச்சான்னு சொன்னா அது எங்களுக்கு ஒரு, அதாவது நம்ம துவா கேட்பதை விட வேற நேரத்தில் கேட்பதை விட இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டு அங்கீகரிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருப்பதனால் எங்களது முக்கியமான தேவைகளை அப்படி ஒரு வெள்ளிக்கிழமையில இந்த துவாவை நான் கேட்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நபியர்கள் சொல்லுகிறார்கள் அது அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி காட்டுகிறார்கள். ஆனாலும் இந்த நேரம் எது என்று சொல்லி முஸ்லிமிலும் அபூதாவுதிலும் 2 அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அது என்ன நேரம்? ஆனால் அந்த அறிவிப்புகள் பார்க்கின்ற பொழுது சஹீஹான அறிவிப்புகளாகவும் இருக்கிறது. ஒரு அறிவிப்பை தவிர மற்ற அறிவிப்பு சஹீஹான அறிவிப்பாக கூட இருக்கிறது. முஸ்லிமிலே வருகிறது 1409வது இலக்கத்திலே சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் கேட்கிறார், அபு மூசா அல்-அஷ்அரி என்ற சஹாபியுடைய மகனிடத்திலே கேட்கிறார், உனது வாப்பா இந்த நேரத்தை பத்தி ஏதாவது சொன்னதை நீங்க கேட்டுக்கிறீங்களா, இந்த நேரத்தை பத்தி ஏதாவது சொன்னதை கேட்டுக்கிறீங்களா அப்படி என்று சொன்ன உடனே நான் கேட்டிருக்கிறேன். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னாரு, ஹிய மா பைன யஜ்லிஸல் இமாமு இலா அன் துக்லஸ் ஸலா, இமாம் வந்து இருந்து தொழுகை அதாவது முடிக்கின்ற வரைக்கும் உள்ள நேரம், இமாம் வந்து இருந்து தொழுகை எந்த முடியுதோ அது வரைக்கும் உள்ள நேரம் என்று சொல்லி நபியர்கள் சொன்னதாக அவர் கேட்டிருப்பதாக அபூ மூஸா அல்-அஷ்அரி சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பு நாங்கள் முஸ்லிம்ல காண்றோம். ஆனாலும் கூட இதனுடைய எல்லா அறிவிப்புகளையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வரக்கூடிய எல்லா அறிவிப்பை எடுத்துக்கொண்டு பார்த்துக்கணும்னா ஒரே ஒரு அறிவிப்பாளர் மட்டும்தான் அபூ மூஸா அல்-அஷ்அரி நபியர்கள் சொன்னதாக இந்த தகவலை சொல்றாருன்னு சொல்லிக்கிறாரு. மற்ற எல்லா மாணவர்களும் அபூ மூஸா அல்-அஷ்அரியுடைய சொந்த கருத்தா தான் என்ன செய்யறாங்க, இதை பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் இமாம் தாரகுத்னி கூட 1297வது இலக்கத்துல தனது இலல் என்ற நூல்ல இது வந்து அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொந்த கருத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பதியப்பட்டிருக்கின்ற அந்த அறிவிப்பு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுல பலகீனங்கள் இருக்கிறது என்ற ஒரு சுட்டிக்காட்டுவதை எங்களால பார்க்க முடிகிறது. அதே போல அபூதாவுதுல 884வது இலக்கத்துல ஒரு அறிவிப்பு வருது வேறொரு நேரம். எப்படி நபியர்கள் வந்து அதாவது ஜும்மா என்பது 12 அப்படி சொல்கிறார்கள். அவருடைய நபியோருடைய காலத்திலே பிரிக்கின்ற காலப்பகுதி நம்ம இந்த அவர் கணக்குல பிரிக்கிற மாதிரி நபியர்கள் சொல்றாங்க 12. அதுல அந்த 12க்குள்ளையும் யாராவது துவா கேட்ட காலையில நந்தி வரைக்கும் துவா கேட்டா அது வந்து உடனடியாக என்ன செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு ஃபல்தமிசுஹா ஆகிர ஸாஅத்தின் பஅதல் அஸ்ரி, அஸ்ருக்கு பிறகு இருக்கிற கடைசி நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, அந்த நேரத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்று நபியர்கள் சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது வந்து அபூதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆனா இந்த ஹதீஸ் வந்து சஹீஹான ஒரு ஹதீஸ் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இது சஹீஹான ஹதீஸ் தான். அப்ப நம்ம இதை எப்படி விளங்கணும்னு சொன்னா அசருக்கு பிறவே நம்ம குந்திராம நபியர்கள் பிரிச்சுன்னு சொல்றதால நபியவர்கள் இதை ஒருவேளை அசருக்கு பிறதான்னு நிச்சயப்படுத்தி சொல்லிக்கலாம். நான் நினைக்கிறேன் இது அசருக்கு பிறகுதான் என்று யூகிச்சு என்ன செய்யலாம், 2 மாதிரி இதுல இருக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தினத்திலேன்னு சொல்லிக்கிறாங்க, இந்த நேரத்தையும் சொல்லிக்கிறாங்க. பெரும்பாலான அறிஞர்கள் அசருக்கு பிறகுன்னு சொல்றாங்க. நாங்க இதை எப்படி விளங்கிக்கிறோம்னு சொன்னா ஜும்மா தினம்னு வந்திருக்குது, நீங்க அதை 12 ஜும்மா என்பது 12 நேரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, அதுல ஒரு இப்படி ஒரு டைம் இருக்குது, அந்த டைம்ல கேட்டா அங்கீகரிக்கப்படும் என்று நபி சொல்லி இருப்பதனாலும் முழு ஜும்மா நாளிலும் அந்த துவா பிரார்த்தனை வைத்துக் கொள்வதும் அசருக்கு பிறகு கூடுதலாக அது இருக்கும் என எதிர்பார்ப்பதையும் நாங்க நினைச்சு அந்த நேரத்தில் வந்து கூடுதலாக துவா கேட்டா அது அங்கீகரிக்கப்படும் என்பதை இப்ப நான் சொன்ன ஹதீஸ்ல இருந்து உங்களுக்கு விளங்குது. அப்ப நம்ம இதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எங்களோட முக்கியமான தேவைகள் இருக்கும், அதை நாங்க பழமையா கேட்பது போல இந்த ஜும்மா தினத்திலும் கூடுதலாக கேட்டால் அல்லாஹ் தஆலா அதை எங்களிடத்தில் அங்கீகரித்து அவருடைய பயணங்களை கண் முன்னால காட்டக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுபோல 5வது இப்ப நான் சொல்லி வாரத்தில் 5வது கையை ஏந்தி கேட்கப்படுகின்ற துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது பொதுவாக, அதாவது இது வந்து திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ் 3479வது இலக்கத்தில் பதியப்பட்டிருக்குது. அல்லாஹ் தஆலா சங்கையானவன், மிகவும் வெட்கப்படக்கூடியவன். எனவே அல்லாஹ்விடத்தில் யாராவது கையேந்தி துவா கேட்டாங்கன்னு சொன்னா இதா ரஃபஅர் ரஜுலு இலை யதைஹி, கையேந்தி 2 கையை ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டார் என்று சொன்னால் ஐயா வெட்கப்படுகிறான். அல்லாஹ் தஆலா அதை வந்து அத வெறுமனை அனுப்ப வெட்கப்படுகிறான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா அங்கீகரிக்கப்படும் என்பது அர்த்தம். இதுல ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இருக்குது, கையை ஏந்தி அவனிடத்திலே கையை ஏந்தின்னு வருது. அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்,
அரசுக்கு மேலதான் இருக்கிறான். ஏன்னா அவனிடத்திலே கையேந்தி துவா கேட்டா நம்ம இப்படி துவா கேட்கலாது. அவனிடத்துல கையேந்திரவன் அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இல்ல, நம்ம அரசுக்கு மேல இருக்கிறான்னு சொல்றோம். ஆனா இந்த துவால ஒரு ஆதாரம் இருக்கு. அவனிடத்திலே கையேந்தி துவா கேட்டால் அவனிடத்திலே என்று சொன்னோம்னா இந்த ஹதீஸை எல்லாரும் எப்படி வழங்குறாங்க? அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கிறான்னு சொல்றவங்களும் எப்படி வழங்குறாங்க? அவனிடத்திலே, அங்கதான் மேலுக்கு தான் அது கேட்கப்படணும் என்று வழங்குறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அரசுக்கு மேல இருக்கிறதுக்கு ஒரு இந்த ஹதீஸ்ல ஒரு சான்று இருக்குது. அப்ப நம்ம கையேந்தி கேட்கப்படுகின்ற துவாக்கள் கூட மறுக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் அதை வெறுமனை அனுப்ப வெட்கப்படுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை பார்க்கிறோம். அடுத்தது சுஜூதுல கேட்கின்ற, சுஜூது செய்த நிலையில, சுஜூதுல கேட்கிறது என்று சொல்றதை விட சுஜூது செய்த நிலையில கேட்கின்ற துவாக்கள், ஏன்னா துவா கேட்கறதுக்காக நம்ம சுஜூது செய்யலாம்னு அர்த்தம். சுஜூது செய்த நிலையில கேட்கின்ற துவாக்கள் அதை கூடுதலா கேளுங்க. அல்லாஹ் தஆலாக்கு மிகவும் நெருக்கமான நேரம், அதனால அந்த நேரத்தை கூடுதலா கேளுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. எப்படி என்ன? அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜித் ஃபஅக்ஸிரு துஆ. ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற நேரம் சுஜூதுல இருக்கிற நேரம் தான். எனவே நீங்க துஆக்களை அதிகப்படுத்திங்க. அந்த நேரத்துல கூடுதலா உங்களோட தேவைகளை கேளுங்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே 744வது இலக்கத்திலே பதியப்பட்டிருக்கிறது. அதே போல இது நம்ம பெரும்பாலும் தெரிஞ்சிருந்தாலும் கூட அவ்வளவு கவனம் எடுக்காத விஷயம். சூரத்துல் ஃபாத்தியா இருக்கு. நம்ம ஒவ்வொரு தொழுகையில ஒவ்வொரு சூரத்துல் ஃபாத்தியா. இந்த சூரத்துல் ஃபாத்தியா பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா இது ஒரு துஆவாக எடுக்கிறான். இதை ஒரு துஆவாக எடுக்கிறான். துஆவாக எடுக்கிற மட்டுமல்ல, அந்த துஆவை நான் அங்கீகரிக்கிறேன், இந்த நேரத்தில் கேட்டதை நான் என்ன செய்யறேன், அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது 598வது இலக்கத்துல, தொழுகையை நான் இரண்டாக பிரித்திருக்கிறேன். கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைனி. தொழுகை ரெண்டு அரவாச ரெண்டா பிரிச்சுக்கிறேன். வலி அப்தி மா சஅல, அதாவது என் அடியானுக்கு அவனுடைய அரவாசியில கேட்கிறதுல அவனுக்கு கிடைக்கும். என்னை புகழ்ற ஒரு பகுதியும் அவனுடைய தேவையை கேட்கிற ஒரு பகுதியும், என்னை புகழ்ற ஒரு பகுதி அவனுடைய தேவையை கேட்கிற பகுதி, அப்படி நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். எனவே அவன் கேட்கிறது என்ன செய்யும், அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ்வே சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருது. எப்படி? ஃபைதா காலல் அப்து, ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னால துஆ இல்ல, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அப்படி என்று சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஹமிதனி அப்தி, அல்லாஹ் தஆலா என்னை புகழ்ந்து விட்டான், அந்த அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அடுத்ததாக ஃபைதா கால அர்ரஹ்மானுர் ரஹீம் அப்படி என்று அடியான் சொன்னான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அத்னா அலைய அப்தி, அதுவும் அல்லாஹ் அவர் என்னை புகழ்ந்து விட்டான். இன்னொரு வசனத்தை பாராட்டி விட்டான், இன்னொரு சொல்ல அல்லாஹ் பயன்படுத்துறான், பாராட்டி விட்டான். அடுத்தது மாலிக் யௌமித்தீன், அதாவது தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மஜ்ஜதனி அப்தி, எனது அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், எனக்கு பொறுப்புகளை தந்து விட்டான் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இதுவரைக்கும் அல்லாஹ் புகழ்ந்தாச்சு அரவாசி. அடுத்து என்னது? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம். இது நாங்க கேட்கிறோம், உன்னைத்தான் நாங்கள் வணங்குறோம், உன்னிடத்திலே தான் நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹ் நம்ம சொன்ன உடனேயே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஹாதா பைனி வ பைன அப்தி, இதுதான் எனக்கு அடியானுக்கு எனக்கு உள்ளது. இதான் நம்ம வித்தியாசம். அதாவது அல்லாஹ் அடியான் கேட்கிறான், இது அடியானுக்கு உள்ளது. ஹாதா பைனி வ பைன அப்தி வலி அப்தி மா சஅல, என் அடியானுக்கு கேட்டதை நான் கொடுக்கிறேன். ஏன்னா அதுல வருது, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். அப்ப எல்லா துவாவும் உதவி தானே, நம்ம என்ன துவா கேட்டாலும் உதவி தான் அது. அப்ப உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் சொன்ன உடனேயே என் அடியான் கேட்டதை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்றான். அதோட இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நீ யாருக்கு நன்மாராயம் புரிஞ்சாயோ அந்த நேர்வழியை எங்களுக்கு காட்டுவாயாக அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், நல்ல அருள் புரிஞ்ச மக்களுடைய வழி எங்களுக்கு காட்டுவாயாக, வழிகட்ட கோபத்துக்குள்ளானோட வழியை காட்டாம எங்களுக்கு இந்த வழியை காட்டுவாயாக என்ன அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஹாதலி அப்தி, இதன் அடியானுக்குரியது, வலி அப்தி மாசால, என் அடியானுக்கு கேட்டது கிடைக்கும். இப்படி என்று அல்ஹம்து சூரா ஒவ்வொன்றுக்கு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா பதில் சொல்றான். அப்ப நம்ம பதில் சொல்றோம்னா எப்படி உணர்வோடு ஓதணும். அல்ஹம்து சூரத்து ஓதினாங்களா இல்லையான்னு சொல்றவங்களுக்கு ஸ்பீடா ஓதுறவங்களா இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றதுக்கு டைம் கொடுக்கணும் இல்ல, அல்லாஹ் சொல்லிக் கொள்வான். ஒவ்வொரு அடியான ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டைம்ல தொழுதுட்டு இருப்பான். நம்ம எங்களுக்கு விளங்குற அளவுக்கு என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப நம்ம அதை யோசிக்கணும், அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு பதில் சொல்றான், இந்த நேரத்தில் என்ன செய்யறான் பதில் சொல்றான்னு யோசிக்கிறோம். ஏன்னா அடியானுக்கு கேட்கறது கிடைக்கும் என்று சொல்றதால அந்த தொழுகையில நம்ம துவா கேட்கணும். இடம் தந்திருக்கு எங்களுக்கு அத்தையாத்து நேரம், சுஜூது நேரம், இந்த நேரத்துல எல்லாம் அல்லாஹ் தஆலா தொழுகை ரெண்டா பிரிச்சு
கேட்டது கிடைக்கும் என்று சொல்லிக்கிறதால நாங்க அல்லாஹ்விட்ட என்ன செய்யணும், துஆ கேட்கணும் என்பதற்கு இப்ப இந்த ஃபாத்தியா ஓதி, சூரத் ஃபாத்தியானா தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்தியா ஓதிட்டு நம்ம கேட்கிற துஆக்கள் என்னது அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமா இருக்குது. அடுத்தது வந்து 8வது, 2 அதானுக்கு இடையில கேட்கிற துஆ, 2 அதானுகளுக்கு இடையிலும் நம்ம கேட்கின்ற துஆ. இந்த ஹதீஸ் வந்து அதாவது திர்மிதில வரக்கூடிய ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதிலும் இந்த ஹதீஸ் வருது. திர்மிதிலையும் முஸ்னத் அஹ்மதிலும் இந்த ஹதீஸ் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அத்-துஆ லா யுரத்து பைனல் அஸானி வல் இகாமா, அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில கேட்கப்படுகின்ற துஆ வந்து மறுக்கப்பட மாட்டாது. அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில கேட்கப்படுகிற துஆ வந்து மறுக்கப்பட மாட்டாது. இது வந்து திர்மிதில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த திர்மிதில வரக்கூடிய ஹதீஸ்ல அறிவிப்பாளர் வரிசைகள்ல ஸைத் அல் அம்மி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வராரு. இவர் பலகீனமானவர். இந்த அறிவிப்பாளர் வரிசை பலகீனமாக இருந்தாலும் முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இதை உறுதிப்படுத்துது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்றதுக்கு இன்னொரு ஆதாரம் இருக்கிறதால இந்த ஹதீஸ் என்ன செய்யலாம், நாங்க நடைமுறைப்படுத்தலாம். இது திர்மிதில 196வது இலக்கத்துல வருது, முஸ்னத் அஹ்மதில 12124 இந்த இலக்கத்துல வருது. அது வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டுமே அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறதா, ஆனா இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பலப்படுத்தி இந்த ஹதீஸை நம்ம என்ன நடைமுறைப்படுத்துறதுக்குரிய இடத்துல அது வருது. அப்ப நம்ம அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில கேட்கின்ற துஆவும் அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு இந்த ஹதீஸும் ஆதாரமா இருக்குது. அடுத்ததாக பாங்கு சொல்லுகின்ற நேரத்திலே கேட்கப்படுகின்ற துஆ. ஒரு ஆள் பாங்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்குது, இந்த பாங்கை கேட்கின்றவர் பாங்கு செவிமடுக்கு யா அல்லாஹ்னு அந்த டைம்ல துஆ கேட்டா அந்த துஆவும் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வந்து ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபூ தாவூதுல 2178வது இலக்கத்துல இந்த ஹதீஸ் பதியப்படுது. எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 துஆக்கள் வந்து மறுக்கப்பட மாட்டாது. இந்த பாங்க கேட்கிற ஒரு துஆ உண்டும், அடுத்ததாக ஜிஹாதுல ரெண்டையும் சேர்த்துக்கிறோம் 9, 10 ஜிஹாதுல இருக்கிற நேரத்துல, போராட்டம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல கேட்கிற துஆ என்ன செய்யப்பட மாட்டாது, மறுக்கப்பட மாட்டாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது 9, 10 இந்த 2 இலக்கத்திலையும் வருது. இந்த 9வது இலக்கம் 10வது இலக்கம் மொத்தம் இந்த 2. இது அபூ தாவூதுல 2178வது இலக்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தின்தானி லா துரத்தானி, 2 துஆக்கள் மறுக்கப்படவே மாட்டாது. அவ் கல்லமா துரத்தானி, அல்ல மறுக்கப்படுவதற்கு வாய்ப்பு குறைவு. என்னது, அத்வாவு இந்த நிதா, பாங்கு சொல்லுகின்ற பொழுது கேட்கின்ற துஆவும், வ இன்தல் பஅஸ் ஹீன யுல்ஹிமு பஅதுஹும் பஅதன், ஜிஹாத் நடந்துட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் கேட்கப்படுகின்ற துஆவும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த 2 நேரத்திலையும் கேட்கின்ற துஆ என்ன செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு இந்த ஹதீஸ் என்னது மிகப்பெரிய ஒரு ஆதாரமா இருக்கு. நம்ம நான் நினைக்கிறேன் இந்த பாங்கு சொல்லக்குள்ள நம்ம துஆ கேட்கிற வளமை இல்லை, ஆனா பாங்கு சொல்றது பதில் சொல்ற வளமே இல்லை. அப்ப துஆ கேட்கிற ஆகவே குறவு, நாங்க பதிலும் சொல்லிக்கின்ற துஆக்களையும் கேட்கணும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமாக இருக்குது. ஆனா வந்து இப்ப அபூ தாவூதுல இந்த ஹதீஸ் வருது, இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. மூசா இப்னு யாக்கூப் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார். இவர் வந்து மனநலத்துல கொஞ்சம் வீக்கானவர், பலகீனமானவர். ஆனா அந்த அறிவிப்பாளர் வரிசை இது மட்டும்தான் அறிவிப்பாளர் வரிசைன்னா அந்த ஹதீஸ் என்ன செய்யலாது, எடுக்க முடியாது. ஆனா இந்த ஹதீஸுக்கு வந்து இப்னு ஹிப்பான்ல 1748வது இலக்கத்துல, அதே போல பைஹக்கில 1ஆம் பாகம் 411வது இலக்கத்துல, அதே போல இமாம் தபரானுடைய துஆ என்ற நூல்ல 445வது இலக்கத்திலே 3 வேற அறிவிப்பாளர் வரிசைகள் வருது. அதனால இந்த ஹதீஸ் நம்ம ஆதாரம் என்ற தரத்துக்கு கொண்டு வரலாம். அப்ப இந்த மொத்தம் 10 இடங்கள், இவ்வளவு 10 இடங்களோடையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு இடத்தையும் சொல்றாங்க. ஆனா அந்த இடத்தை சொல்லுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஹார்டா சொல்றாங்க, ஏனைய வசனங்கள் போல இல்லாம கொஞ்சம் கடினமான வார்த்தையை பார்த்து சொல்றாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்புறாங்க ஜிஹாத், அதாவது ஒரு யமனுக்கு அனுப்புறாங்க. யமனுக்கு அனுப்புற சந்தர்ப்பத்தை பலவிதமான அட்வைஸ்கள் பண்ணி, நீ யூத நசாரா கூட இடத்துக்கு போறாய், எனவே நீ இப்படித்தான் பிரச்சாரம் செய்யணும் அப்படி என்றெல்லாம் சொல்லிட்டு வந்து ரசூலுல்லாஹி ஆரம்பத்தை என்னமா சொல்றாங்க, ஃபஇதா ஜிதஹும், நீ போனி என்று சொன்னா முதல்ல நீ செய்யற பிரச்சாரம், ஃபதுஹும் இலா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்க வேண்டும், வேறு யாரை வணங்க கூடாது. இது வந்து மக்கத்து காபிர்கிட்ட சொல்லியிருந்தா சரி, கிறிஸ்தவர்கள் வேற, அதாவது அன்றைக்கு இருந்த வந்து நெருப்போனம் கேட்ட சொல்லியிருந்தா பரவாயில்ல. யூதர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் மூலம் சொல்றாங்க, அல்லாஹ்வை மாத்திரம் தான் நீ வணங்கணும் என்று நீ அவர்களிடத்தில் என்ன செய், முதலாவது சொல்லு. அப்படி என்று சொன்னா நம்ம எங்க போய் பிரச்சாரம் செஞ்சாலும் முதலான பிரச்சாரம் இதுதான் இருக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை எங்களால காண முடியுது. அதெல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில சொல்றாங்க, ஜக்காத்தை நீ எடுத்து அதை வந்து ஏழைகள்கிட்ட எடுத்து, இந்த பணக்காரர்கிட்ட எடுத்து ஏழைகளுக்கு என்ன செய், நீ பங்கிட்டு விடு என்றெல்லாம் சொல்லிட்டு வந்து
ஜக்காத் எடுக்கிற பேர்ல அவங்க எதெல்லாம் மதிச்சு மதிச்சு வச்சுக்கிறாங்களோ அதுகளையா பார்த்து தான்னு சொல்லி அதுகளை நீ எடுத்துறாத. வத்தகி தஅவத்தல் மظلوم, அநியாயக்காரனுடைய துஆவை பயந்து கொள், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆவை நீ பயந்து கொள். ஏனென்று சொன்னால் ஃபஇன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. அப்படின்னா குஃப்ரும் கிடையாது. வைன்கான காபிரன் முஸ்னத் அஹ்மதுல வருது, அவர் காபிராக இருந்தாலும் கூட என்ன செய்யும், அவருடைய துஆ அங்கீகரிக்கப்படும். முஸ்னத் அஹ்மதுல வருது, அநியாயம் இழைக்கப்பட்டவன் காபிரா இருந்தாலும் கூட, காபிர் தானே அடுத்த வீட்டுல வாங்கி சாமான் எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சிடப்படாது, காபிரா இருந்தா கூட என்ன செய்யும், அங்கீகரிக்கப்படும். அதாவது எந்த திரையும் கிடையாது. அவன் கடன்காரன் ஆகிக்கலாம், அவனே இன்னொருத்தருக்கு அநியாயம் செஞ்சிருக்கலாம், மோசமான ஆளா இருக்கலாம், இப்படி என்ன மாதிரி இருந்தாலும் நீ அவனுக்கு அநியாயம் செஞ்சு சொன்னா அவைகள் எல்லாம் திரையா வராது. அதான் திரை. திரையண்டா அவனும் அநியாயம் செஞ்சுக்கிறான் தானே, ஆனால் இந்த அநியாயம் வந்த அநியாயம் என்ன செய்யும், சமனா பேத்திரும் அப்படி நினைக்கப்படாது. எந்த திரையுமே கிடையாது. அவன் கடன் எடுத்திருக்கலாம், அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் மட்டும் வந்தா அல்லாவுக்கும் அவனுக்கு முடியல என்னது, எந்த திரையும் கிடையாது. உடனடியாக அல்லாஹ் தாலா சொல்லுவா, உனக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லுவான். என்ற இந்த விஷயத்தை எங்களுக்கு ஹதீஸ்ல பார்க்க முடியும். சஹீஹுல் புகாரியில 1401வது இலக்கு. அப்போ மொத்தமாக நாங்க இப்ப எவ்வளவு பாத்திக்கிறோம், கிட்டத்தட்ட 11 இலக்கங்கள், 11 இடங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. 11 இடங்கள்ல 11 விஷயம் பாத்திக்கிறோம். ஒன்னு நபியுடைய துஆ வந்து அங்கீகரிக்கப்படும், அவருக்கு ஸ்பெஷல் துஆ ஒன்று இருக்குது. இரண்டாவது இரவு நேரத்தில் கேட்கின்ற துஆ, மூணாவது தஷஹுதிலே முதலாவது தேயத்துல இரண்டாவது தேயத்துல கேட்கப்படுகின்ற துஆ அங்கீகரிக்கப்படும். நாலாவது வந்து ஜும்மா தினத்துல நாங்க கேட்கின்ற துஆ. அஞ்சாவது வந்து நம்ம கையேந்தி இரு கைகளை ஏந்தி கேட்கின்ற துஆ. ஆறாவது சுஜூதுல இருக்கிற நேரத்திலே கேட்கின்ற துஆ. அடுத்து நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில ஓதி போட்டு கேட்கின்ற துஆக்கள். அடுத்ததாக அதாவது அதானுக்கு இகாமத்துக்கும் இடையில நாங்கள் கேட்கின்ற துஆ 8வது. அடுத்ததாக வந்து பாங்கு சொல்றது நம்ம கேட்டு அந்த நேரத்தில் கேட்கின்ற துஆவும் என்னது அங்கீகரிக்கப்படும். 10வதாக முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே கேட்கப்படுகின்ற துஆவும் அங்கீகரிக்கப்படும். 11வதாக அநியாயக்காரன் அநியாயம் இழைக்கப்பட்டவன் கேட்கின்ற துஆவும் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப கடைசியா வந்து நம்ம சில துஆக்களை வந்து இந்த நேரத்தில் ரசூல் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொன்னதா விளங்கி வச்சுக்கிறோம். ஆனா அதுக்குரிய ஆதாரங்கள் என்னது, பலகீனமான ஆதாரங்களாக இருக்குது. அவைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னா என்னத்துக்கெல்லாம் துஆ அங்கீகரிக்கப்படும் பார்த்தோம்னா 500-600 தாண்டு இதுக்கெல்லாம் அங்கீகரிக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அதை பார்த்தோம்னா தேட தேவையில்ல, விடிஞ்சதுல இருந்து நைட் வரைக்கும் அங்கீகரிக்கப்படும் என்ற மாதிரி அந்த அளவுக்கு டைம் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம வழக்கமா வளமுறையில் இருக்கிறத பார்க்கிற நேரத்தில் நோன்பாளி நோன்பு திறக்கின்ற நேரத்தில் கேட்கப்படுகின்ற துஆ அங்கீகரிக்கப்படும் என்ற ஒரு ஹதீஸ் வருது. இது வந்து பலகீனமான ஒரு ஹதீஸ். அது பலகீனம் மட்டுமல்ல, நம்ம வந்து குர்ஆன் சுன்னாவுக்கு மாத்தமாகவும் இந்த ஹதீஸ் நடைமுறைப்படுத்துறதால சில வேலைகள் செய்யறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருது, நோன்பாளிக்கு ஒரு துஆ இருக்கிறது, அவன் நோன்பு திறக்கின்ற நேரத்தில் அந்த துஆவை கேட்டால் அது மறுக்கப்பட மாட்டாது என்று வரக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜால வருது. இதுல வந்து இஸ்ஹாக் பின் உபைதுல்லா என்ற ஒருவர் வராரு. இவரை பத்தி எந்த தகவலுமே இல்லை. இவர் வந்து நல்லவரா, மனநம் உள்ளவரா, உண்மையாளவரா, முஸ்லீமா இருந்தாரா, எந்த தகவலுமே இல்லை. அதனால வந்து இந்த ஹதீஸ் வந்து பலகீனமானது. இதுல என்ன பார்க்கணும்னா, நம்ம வந்து அந்த டைம்ல என்ன செய்யறோம்னா அவ்வளவு பசியில இருந்து போட்டு ஈச்சப்பழம் வச்சிருக்கோம், எங்களை கஞ்சி வச்சிருக்கோம், நோம்பு திறக்க போற டைம், துஆ கேட்கறது இஹ்லாஸ் எதுவும் இருக்காது. என்ன செய்யற, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். பசி என்ன செய்யறேன்னா எல்லாரும் அவர் 5 பேர் துஆ கேட்டிப்பாங்க நிக்கிறதுக்காக வேண்டி வாயால ஏதாவது முன்முழுத்துக்கள், நாங்களும் துஆ கேட்கிறோம் அப்படின்னு ஈச்சப்பழத்தை துஆ கேட்கல. ஆனா அது திண்டு துஆ கேட்கிற மாதிரி எல்லாம் இங்கதான் முழு கவனம், இது அவசரமா நோம்பு திறக்கணும் கவனம், அதனால வந்து எழுந்திக்கிறோம். அதனாலதான் வந்து இருக்கிறேன். யாராவது நான் இசா திறந்து கொள்ற நிக்கிறாங்களா, இல்ல மகரிபு தான் செய்யறோம், நம்ம திறக்கிறோம். அதே நேரத்தில் எங்க அடிமைத்தனமா அதுல வெளியாகுது. யாரா நான் அடியானதும் வெளியாகுது எங்களுக்கு. நம்மளை நீ சொன்னதால நான் பசியில இருந்தேன், இப்போ உடனடியா நீ டைம் தந்த உடனே அதுக்கு போடல எனக்கு கேளாது, உடனடியா நான் என்ன செய்வேன், அவசரமா நான் நோன்பு திறக்கிறேன் என்று அடிமைத்தனம் வெளியாகுது. நீ சொன்னதாலா இருந்துக்கிறேன், நாட்டி உண்ட அருள்ல எல்லாத்துலயும் எனக்கு தேவை இருக்குது, இதெல்லாம் விட்டு போட்டு அந்த டைம்ல துஆ ஓதிட்டு. இது எப்படி மார்க்கத்துக்கு பிள்ளை என்று சொன்னா, நம்ம சும்மா பசியில இருக்கிறோம், நம்ம வந்து வேலை உழைச்சிட்டு வரோம், கடுமையான பசிக்கிறோம், உழைச்சது எனக்கு குடும்பத்துக்காக அல்லாஹ்வுக்காக இல்ல, அப்ப உழைச்சிட்டு வீட்டுக்கு வரோம், கடுமையா பசியில இருக்கிறோம், சாப்பாடு ரெடி ஆகிக்குது, பாங்கு சத்தம் கேட்குது, என்ன செய்யணும் நம்ம, ஹதீஸ் என்ன, சாப்பிட்டு தான் என்ன செய்யணும், தொலை போகணும். சாப்பாடு தயாராகிய நிலையில் தொழுகை கிடையாது.
பசி இருந்து சாப்பாடு தயாரான தொழுகை கிடையாது. பசி இல்லாம சாப்பாடு தயாராகும் அதுக்கு திண்டு போறது. பசி இருக்கிறோம் சாப்பாடு தயாராயிருக்குன்னு சொன்னா தொழுகை என்னது கிடையாது, திண்டு போங்கன்றாங்க. இது உட சொந்த பசி. சொந்த பசினா அல்லாஹ்வுக்காண்டி எல்லாம் பசி வைக்கல. அதுக்கே நம்ம தொழுகைக்கு முந்தைய சாப்பாடுன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கா பசி இருக்கு. அதுல என்ன திக்ரு? முதலாவது அல்லாஹ்வுக்கா பசி இருந்தா முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது தின்னு முடியாது. எல்லாம் முடிஞ்சு போட்டுதான் எனக்கு நோன்பு துறக்கிற டைம்ல வாத அப்படி கேட்கறது. சகியான ஹதீஸா இருந்து நியாயம் சொல்ல முடியாது. ஆனா இது என்னது பலகீனமான ஹதீஸ். அங்க அல்லாஹ்வுக்கு சந்தோஷமே நாங்க பிஸ்மில்லா சொல்லி நோன்பு தொடர்ந்து அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறோம். சாப்பாட்டுல தேவையில்லாமல நான் என்ன பசியில் வைக்கிறேன், சரியான தேவை எனக்கு இருக்குது, நீ சொன்னதால நான் இருந்தேன்றது போன்ற ஒரு மனப்பாங்க வெளிப்படுத்துறோம். அதான் எங்களுக்கு அங்க அல்லாஹ் தஆலா பெரிய கூலி எடுத்தார். ரெண்டாவது 4 விஷயம், அதாவது 2, 3, 4, 5 அதாவது ஒரு ஹதீஸ், அடுத்த 5 விஷயங்கள் ஒரு ஹதீஸ்ல வருது. 4 விஷயங்கள்: நோம்பாளியுடைய துவா, பிரயாணியுடைய துவா, குழந்தைக்காக தந்தை செய்கின்ற துவா, நேர்மையான மன்னன் ஆட்சியாளர் செய்கின்ற துவா. 4 பேர். உங்க துவா கேட்டா எல்லாரும் போல அங்கீகரிக்கப்படும், உங்க கேட்டா அங்க மறுக்கப்பட மாட்டாது என்று வரக்கூடிய அனைத்து ஹதீஸிலும் பலகீனமானது. எப்படி? நேர்மையான மன்னன், இரண்டாவது குழந்தைக்காக தந்தை செய்கின்ற துவா, அடுத்ததாக பிரயாணியுடைய துவா, அடுத்ததாக நோம்பாளியுடைய துவா. பொதுவாக நோம்பாளி கேட்கின்றது துறக்கிற நேரத்தில் இல்ல, பொதுவாக கேட்கின்ற துவா. இந்த 4 துவாக்களை மறுக்கப்பட மாட்டாது என்று வரக்கூடிய எல்லா அறிவிப்புமே பலகீனமானது. துவா கேட்கலாம், கேட்கப்படாது இல்ல, கேட்டா மறுக்கப்பட மாட்டாது என்ற அறிவிப்புகள் பலகீனமானது. இதுல ஒரு கிட்டத்தட்ட 4-5 அறிவிப்புகள் வருது, எல்லாத்திலையும் பலகீனங்கள். திருமிதியில 3522வது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் வருது. அல்ல அபு முதில்லா என்ற ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு வேலைக்காரர், அவட கையில இஸ்லாத்துக்கு வந்தவர். அவரை பத்தி எந்த தகவலும் இல்லை, நல்லவரா கெட்டவரா முஸ்லிமா மனநம் உள்ளவரா. அதனால அந்த அறிவிப்பு என்ன செய்ய முடியாது. இமாம் திருமிதியே பதிவு செஞ்சு போட்டு பலகீனமானது, இவரை பத்தி எங்களுக்கு எந்த தகவலுமே இல்ல, அந்த ஹதீஸை பதிவு செஞ்சு போட்டு அவரே கோட் பண்றாரு. அது போல இந்த அறிவிப்பு அபூ தாவூதுல வருது, 1313வது இலக்கத்துல வருது. அதுலயும் அபூ ஜாஃபர் என்றவர் வராரு, இவரை பத்தி அட்ரஸ் இல்லை. அட்ரஸ் இல்லைன்னா இவர் எங்க பிறந்தாரு, எத்தனை மாணவர் இருந்தாரு, எத்தனை உஸ்தாத்மார் இருந்தாங்க, மனநம் எப்படி, முஸ்லிமா காபிரா, பொய் சொல்லுவாரா இல்லையா, எந்த தகவலும் இல்லை. அதனால அந்த அறிவிப்பை எங்களால் என்ன செய்ய முடியாது, ரசூலுல்லாஹ் சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக சுனனுல் குப்ரா இமாம் பைஹக்கியுடைய நூலான அந்த நூல்ல வருது, 345வது பக்கத்துல வருது, 2வது பாகம். அதுலயும் கூட இப்ராஹிம் இப்னு பக்ர் அல் மரூசி, இதுதான் பிரச்சனை. என்னது? அட்ரஸ் இல்ல, இவர் நல்லவரா கெட்டவரா முஸ்லிமா படிச்சவரா, இந்த அறிவிப்பெல்லாம் அது மாதிரி தான் இருக்கு, எந்த தகவலுமே இல்ல. இது போன்ற இன்னும் நிறைய இடங்கள் வருது, எல்லாம் தகவல் இல்லாத பாட்டி, யார் என்றே பொய்யரா உண்மையானவரா என்ற எந்த தகவலுமே இல்லாத பாட்டி. அதனால இந்த ஹதீஸ்களை இந்த 4 பேர் வரக்கூடிய இந்த ஹதீஸ்களை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அதாவது நோயாளிக்கு நம்ம போறோம், நோயாளிகிட்ட போனா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா துவா கேட்க சொல்லுங்க, அவர் கேட்கிற துவா என்ன செய்யப்படும், எங்களுக்கு அங்கீகரிக்கப்படும். நோயாளிகிட்ட போய் துவா கேட்க சொல்லுங்க, அவர் கேட்கிற துவா அங்கீகரிக்கப்படும் என்று போன்ற ஒரு ஹதீஸ். அதாவது மூஜமுல் அவ்ஸத் என்று சொல்லக்கூடிய இமாம் தபரானியோட நூல்ல வருது, 6205வது இலக்கத்துல. நீங்கள் அதாவது ஊதுல் மரலா, நோயாளிகளை போய் நோய் விசாரியுங்கள், வ முருஹும் ஃபல்யதுலக்கும், எங்களுக்கு துவா கேட்குமாறு அவர்களிடத்துல சொல்லுங்கள், உங்களுக்கு துவா கேளுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஃபஇன்ன தஅவத்தல் மரீதி முஸ்தஜாபத்துன், அவர் கேட்கின்ற அனைத்து துவாக்களும் அங்கீகரிக்கப்படும். வ தம்புஹு மக்ஃபூருன், அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அவர் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாரு. எனவே அவர் என்னது துவா கேட்டா அங்கீகரிக்கப்படும். நோயாளிக்கு நம்ம துவா கேட்கணும், வெளியே எல்லாரும் பேச நீங்க துவா கேளுங்கன்னா அந்த அதிலே நோயாளியை பேசுறாரு. அவர்கிட்ட பேசி நம்ம துவா கேளுங்க, அவருக்கே நம்ம துவா கேட்கலாமே வெளியே, அவர்கிட்ட போய் அவர் துவா கேட்டா அங்கீகரிக்கப்படும் என்று வரக்கூடிய இந்த அறிவிப்புல மிகப்பெரிய பலகீனங்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு கீஸ் அல்-லிப்பி என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பலகீனமான ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறதால இந்த அறிவிப்பையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடைசியாக அரபா தினத்துல நம்ம அரபா கூடி இருந்த நிறைய துவா கேட்கணும், ரசூலுல்லாஹ் நிறைய துவா கேட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் துவா கேட்டால் அது மறுக்கப்பட மாட்டாது, அந்த நேரத்தில் கேட்கிற துவா மறுக்கப்பட மாட்டாது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. எப்படி? மாமின் அப்தின் துவாவோட சொல்றாங்க, இந்த துவாவை யார் அரபாவுடைய அந்த காலை வேளையிலே அதாவது கேட்கிறாரோ, அது மொத்தம் கிட்டத்தட்ட
1000 முறை கேட்கணும். 10 வார்த்தை 1000 முறை கேட்கணும். 10 வார்த்தை அதை வந்து நம்ம என்ன செய்யணும்? இல்ல 10 வார்த்தை 1000 முறை திருப்பி 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 கேட்கணுமா? அந்த 10 வார்த்தை 1000 முறை யார் அந்த டைம்ல சொல்றாரோ உடனடியாக என்ன செய்யப்படும்? அந்த அரபாவுடைய வேளையிலே அந்த துஆ அங்கீகரிக்கப்படும். எப்படி? சுப்ஹானல்லதி ஃபிஸ் ஸமாஇ அர்ஷுஹு, சுப்ஹானல்லதி ஃபில் அர்தி மௌதிஉஹு, சுப்ஹானல்லதி ஃபில் பஹரி சபீலுஹு, சுப்ஹானல்லதி ஃபின் நாரி சுல்தானுஹு, சுப்ஹானல்லதி ஃபில் குபூரி கலாஉஹு, சுப்ஹானல்லதி ஃபில் ஜன்னதி ரஹ்மத்துஹு, சுப்ஹானல்லதி ஃபில் ஹவாஇ ரூஹுஹு, சுப்ஹானல்லதி ரஃபஅஸ் ஸமா, சுப்ஹானல்லதி வலஅல் அர்த், சுப்ஹானல்லதி லா மன்ஜா மின்ஹு லா இலைஹி. இப்படி சொல்லிட்டு ஒரு துஆ கேட்கணுமா? இப்படி கேட்டா அது என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்படும். இதெல்லாம் பரவாயில்ல, நம்ம ஒரு பக்கத்துக்கெல்லாம் துவா பண்ணிக்கிறோம். இதெல்லாம் கேட்டு போட்டு யார் கேட்கிறாரோ அவர் துவா அங்கீகரிக்கப்படும். புத்தகம் கேட்க மாட்டான் துவா. இப்படி அரபா வேலையில யார் கேட்கிறாரோ அவருக்கு அங்கே எப்படி நம்ம துவா கேட்கணும்? அந்த டைம்ல மறுக்கப்பட மாட்டாது. அது அப்படி என்றெல்லாம் அறிவிப்பல்லமே அது கிடையாது. அரபாத்திரத்தை துவா கேட்கிற வளமே நம்ம உருவாக்கிக்கொள்ளணும். இந்த ஹதீஸ் வந்து அதாவது இமாம் தபரானியுடைய துவா என்ற நூல்ல 802வது இலக்கத்துல பதியப்பட்டிருக்கு. இது போல மழை பெஞ்சா என்னது கேட்கின்ற துவா அது அங்கீகரிக்கப்படும் என்ற அறிவிப்புகளை பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்கின்ற துவா வந்து அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு அறிவு நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா வந்து அதுவும் பலகீனமானதுதான். தொழுகைக்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் இப்படி நிறைய துவாக்கள் இருக்குது. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய திக்ர்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் குல் ஹுவல்லாஹு குல்லபின் நாசிகள். அதே போல அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக இப்படி நிறைய. ஆனா தொழுகைக்கு பிறகு துவா ரசூலா கேட்டதாகவோ அல்லது அந்த கேட்கிற துவா வந்து மறுக்கப்பட மாட்டது எல்லாம் எல்லாமே பலகீனமானவைகள் தான். திருமிதியில 3421வது இலக்கத்துல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேக்குறாங்க, எந்த துவா வந்து கூடுதலா அங்கீகரிக்கப்படும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரவு நேரத்துல கேட்கின்ற துவா. அதுக்கு சரியான ஆதாரம் இருக்குது. அதோட சொல்றாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கேட்கப்படுகின்ற துவா. ஆனா இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கேட்கப்படுகின்ற துவா என்ற அறிவிப்புல எல்லாம் இப்னு ஜுரைஜ் என்று சொல்லப்படக்கூடிய தனக்கு யார் சொன்னாரோ அந்த உஸ்தாதை சொல்லாம அறிவிக்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறார். தன் ஆசிரியர் யாருன்னு சொல்ல மாட்டார், அறிவிப்பை சும்மா கொடுத்துட்டு போவாரு. உங்கள்கிட்ட யாரு சொன்னான்னு சொல்ல மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு இடம்பெறதால இந்த தகவல் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. திரும்பியில வரக்கூடிய அறிவிப்பு இதோடைய இன்னும் பல அறிவிப்புகள் இருந்தாலும் எல்லாமே இந்த நிலையில இருக்கிறதால இந்த விஷயங்களை எங்களால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நாங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட அதாவது அங்கே நம்ம விளங்கிக்கிற சில விஷயங்கள் அவைகள் எல்லாம் ஆதாரம் இல்லாது. ஒன்று நோம்பாளி நோம்பு இருக்கின்ற பொழுது கேட்கின்றது உண்டு. இரண்டாவது நோம்பாளியுடைய நேர்மையான மன்னனுடைய அதே போல பெற்றோருடைய பிரயாணியுடைய துவா. அதே போல ஆறாவதாக அதாவது நோயாளி வாரவருக்காக கேட்கின்ற துவா. அதே போல அரபாவுடைய காலை பகுதியில கேட்கப்படுகின்ற துவா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கேட்கப்படுகின்ற துவா. இவைகள் மறுக்கப்பட மாட்டாது என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இது போல நிறைய இருக்குது. மழை பெய்கின்ற நேரத்தில் கேட்கின்ற துவா. அதே போல இப்படி ஒவ்வொரு பல பட்டியல் போட்டிக்கிறாங்க. நாங்க இப்ப என்ன விளங்கிக்கணும்னு சொன்னா எந்த டைம்ல நாங்க சில விஷயங்களை விளங்கி வச்சுக்கிறோம், இன்னென்ன டைம்ல எல்லாம் துவா அங்கீகரிக்கப்படும். அதுல இப்ப சில பலகீனங்களை தெரிஞ்சுக்கணும். ஆனா கூடுதலாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த நேரத்திலும் துவா என்ன செய்யப்படுது, அங்கீகரிக்கப்படுது அப்படின்னு சில விஷயங்களை என்னது தெரிஞ்சுக்கணும். அதனால குறைச்சிட்டு சொல்லப்படாது, கூட்டி மீக்கிறோம். கூட்டிகளா ஹதீஸ்ல வந்தது அப்படி சொல்லி மீக்கிறோம். இப்ப நாங்க என்ன வழங்கணும்னா ரெண்டையும் தெரிஞ்சுட்டு இருக்காம நம்ம அந்த பாங்க சொல்லுது யாரோட பேசிட்டு இப்ப டக்குன்னு என்ன செய்யறது, நம்ம விட்டுற ஒரு தேவை ஞாபகம் இருக்கும். யா அல்லாஹ் இந்த துவாவடி இந்த தேவை எனக்கு அங்கீகரிச்சுட்டா டக்குன்னு ஒரு வசனம் சொல்லிடுறது. இப்படி அலை அல்லாஹும்ம பாரிக் ஃபிய, யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய். ஒரு வசனம் பெருசா நம்மளுக்கு கேட்க தேவையில்லை, எங்களால என்ன யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய். அதே போல ஒரு ஆள் உங்களோட பயமே யா அல்லாஹ் அவரை என்னோட நட்பாக்கி விட்டுரு, ஒரு துவா சொல்லிடுறது. இப்படி இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரத்துல எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யணும், இந்த துவா கேட்டுக்கிறோம். அதே நேரத்துல நம்ம இப்படியான சந்தர்ப்ப டைம் எல்லாம் பார்த்து துவா கேட்கிறோம், ஒன்றுமே அங்கீகரிக்கப்பட்ட மாதிரி விளங்கலையே அப்படி நினைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கே காரணம் யாஜ். நான் கேட்டேன் அங்கீகரிக்கப்படவில்லையே என்று சொல்லுவதுதான். நான் கேட்டேன் அங்கீகரிக்கப்படவில்லை. இதை வந்து நீங்க அங்கீகரிக்கப்படாம இந்த ஒரு மாசத்துக்கு பிறகு சொல்லிக்கலாம். ஆனா நீங்க சொல்ற மனநிலையில ஒரு மாசத்துக்கு முந்தைய எழுக்கிறீங்க, அதான் அல்ல அங்கீகரிக்க அமைக்கிறான். நீங்க ஒரு மாசத்துக்கு பிறகு சொல்லிக்கலாம், ஒரு மாசம் எதிர்பார்த்து கூட சொல்லிக்கிறேன். ஆனா ஒரு மாசத்துக்கு முந்தைய கூட கல்வி அதுதான் நம்பிக்கை எல்லாமே இருந்துட்டு நீ எங்க இப்ராஹிம் அங்கீகரிக்கப்படும் நினைக்கிறது. அதே நம்ம உண்டை கேட்டிப்போம். குழந்தை வந்து கத்திய கேட்குது, குழந்தை கேட்டோடனே கொடுப்பேன்றதுக்காக வேண்டி கத்தியை தூக்கி கொடுத்துருல, இன்னொரு சாமனை தூக்கி கொடுக்குறது, இதான் உங்களுக்கு சரி கத்தி சரி வராது. அப்ப நாங்க அல்லாட்ட அப்படின்னு கேட்டுப்போம், அல்லா 50,000 தான் துவா கேட்டிப்போம். இவனுக்கு இந்த டைம்ல 50,000 கொடுத்தா வந்து இவன் நல்லா இருக்க மாட்டான், துவாவும் கேட்டிக்கிறான். அந்த கூலிக்காக வேண்டி இது எந்த டைம்ல கொடுக்கணும் அந்த டைம்ல எல்லாம் கொடுப்பான்.
அல்லது வேறொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா என்னது நீங்க துஆ கேட்டது எதையோ உங்களுக்கு எல்லாம் பொருத்தம் பண்ணி தந்து கொடுப்பான். இப்படி என்னது ஒரு குழந்தைகிட்ட ஒரு தாய் கொடுப்பது போல அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் உங்களோட அமல்கள் என்ன செய்யும் போதாம இருக்கும். நாளை மறுமையில் அந்த துஆ மூலம் உனக்கு என்ன நான் சொர்க்கத்தை தாரேன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த துஆ உங்களோட அமல் பட்டியல சேர்த்து உங்களை ஒரு நரகத்துக்கு விடுதலை நிலைமைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம் கொண்டு வரலாம். எப்படியும் நம்ம துஆ கேட்கறது கடமை, எங்களோட அடிமைத்தனத்தை வெளிப்படுறது கடமை. அதெல்லாம் குறிப்பாக இந்த நேரத்தை எல்லாம் தேடி தேடி நம்ம அந்த சந்தர்ப்பம் வந்த உடனே ஞாபகப்படுத்தி யா அல்லாஹ் எனக்கு துஆ இதை அங்கீகரிச்சருவாயாக, எனக்கு இந்த பிரச்சனை நீக்கு, ஒரு வசனம் ஒரு சொல் எனக்கு பரக்கத்தை தா, எனக்கு நல்ல செழுமையான வாழ்க்கையை தா, ஈமானத்தா, இஹ்லாஸத்தை, இப்படி ஒரு வசனம் பெருசா கேட்க தேவையில்ல, ஒரு வசனம் இப்படி நாங்க துஆ கேட்கக்கூடிய வளமை அல்லாஹ் தஆலா உருவாக்கணும். அப்படி துஆக்கள் கேட்டு அங்கீகரிக்கப்பட்ட மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.